ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இப்போ நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிக்கண்டபூர் என்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இது நம்முடைய தென்னாட்டில் உள்ள சனீஸ்வரர் டெம்பிள் திருநள்ளாறு போன்று வடநாட்டில் உள்ள சனி சிக்கண்டபூர் திருக்கோவில் சனீஸ்வரர் பகவானுக்காக வடநாட்டில் உள்ள மிகவும் சிறப்பான ஒரு இடம். மிக விஸ்தாரமான பரப்பளவு இருக்குது. இங்கே உள்ளார என்ட்ரன்ஸில் வர்றதே கால்கள் ரெண்டையும் அனுப்பிட்டு வர்ற மாதிரி அங்கே தண்ணி ஓடிட்டே இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஊர் போலவே நல்லெண்ணெய், கருப்பு துணி, எள் இதெல்லாம் வாங்கி நம்ம தலையை சுற்றி வந்து போடணும். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் நம்மளே நேரில் ஊற்றுற மாதிரி இருக்குது. எல்லாமே சேம் கல்ச்சர். இதை பார்க்குறப்ப கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய எழுத்தில் மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே என்று எழுதியுள்ளார். அது நான் இப்போது நார்த் இந்தியா வர்றப்ப நம்மளுடைய எல்லா இந்திய பண்பாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நம் பாரத நாடு வாழ்ந்த ஒற்றுமையுடன் இப்போ மேலும் வந்து இந்த சனி சிக்கண்டபூர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வந்து அபிஷேகத்தை பார்ப்போம். இப்போ இதற்கு ஒரு வரலாற்று சிறப்புகள் உண்டு. இந்த ஊரில் வந்து ஒரு குளத்தில் வந்து ஒரு கல் வந்து ஸ்டோன் திடீர்னு தோன்றின உடனே ஏன்னா அதிசயத்தக்க வகையில் வந்து ஒரு கல் திடீர்னு கிடக்கு என்று ஊர் மக்கள் கேட்ட பொழுது அந்த கல்லானது தன்னால் பேசி தானே மக்களிடம் பேசியது. நான் வந்து சனீஸ்வரர், நான் வந்து சனி வலயத்தில் இருந்து வந்தவன், இந்த ஊரை காப்பதற்காக சனி கிரகத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக நான் வந்துள்ளேன் என்று கூறி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னமும் இந்த ஊரில் மிக பிரமாண்டமான பெரிய வீடுகளில் கூட கதவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இங்கே திருடர்கள் பயம் இருக்காது. எல்லாம் அவர் சனீஸ்வரர் பார்த்துக்கொள்வார் என்ற ஐதீகம்தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மக்கள் வந்து இங்கே நல்லெண்ணெய் ஊற்றுகிறார்கள். நானும் இங்கே நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி அபிஷேகத்துக்காக கொடுத்துள்ளேன். இங்கே எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஊற்றுகிறார்கள். இங்கே இதோ தெரிபவர் தான் சனீஸ்வர பகவான்.